Sir, good evening, sir. Any help? No. Sir, many bags, sir. I help lift, sir. No, it's okay. Sir, help, sir. Hey, I said no. Okay, sir. Sir, don't know me? Every day morning, sir, come office. I say good morning. Office security, sir. Oh. Sir, Tamila. Huh? Telungu. Malayali, Kerala. Oh, Malayali. Yanu Malayalam Ariyam, sir. You talk Malayalam. Arumugam also talk Malayalam. Arumugam? Arumugam, sir. Oh, okay. Aravind. Oh, Aravind, sir. Manaslai. Sir, இப்போ help. Thank you, sir. சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? மலையாளத்தில் இல்லை தமிழ் ஓகே. ஒன்று கேட்கலாமா? கோச்சிக்க மாட்டிங்களே? கோபம் இல்லையா? சாருக்கு அந்த மேடம் ரொம்ப பிடிக்குமோ? எது மேடம்? அதான் சார் பஸ் ஸ்டாப்பில் அந்த மேடம் நீங்கள். இதுக்கு யாழ்க்கைங்க நேரண்ணே. சார் ஆறுமுகம் எல்லாம் அறியாம் சார். நான் தான் பார்த்துருக்கேனே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுவீங்க. மேடம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கிளம்பி போவீங்க. நான் பார்த்துருக்கேன் சார். சொல்லுங்கள், பிடிக்குமோ? ഏയ് അങ്ങനെയൊന്നുമില്ലടോ. ഞാൻ വെറുതെ അറിയില്ല. അറിയില്ലவா? எப்படி சார் அறியிല്ല? അറിയില്ല എന്ന് പറഞ്ഞാൽ അറിയില്ല. ஓ இப்படியா? கவலைப்படாதீங்க சார். ஆறுமுகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் சில கேள்விகள் மாத்திரம் கேட்குறேன். அதுக்கு ஆனோவா அல்லேவான்னு மாத்திரம் பதில் சொல்லுங்கள். எது? ஆனோவா அல்லேவா? ஓ எஸ் ஆர் நோ? அப்படியே சொல்லலாம் சார். முதல் கேள்வி சார், உங்களுக்கு எப்போவுமே மேடமோட நினப்பாக தான் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்போ, நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறப்போ, இந்த மாதிரி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறப்போ, நீங்கள் சாப்பிட்றப்போ, தூங்குறப்போ எல்லா நேரமுமே மேடமோட நினப்பாகவே இருக்குது. ஆனோவா சார்? ஏதாண்டா അങ്ങനെയൊക്കെ. ஆனோவா அல்லேவா? எஸ். பிரமாதம் சார். இப்போ அடுத்த கேள்வி சார், நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு அப்படியே சினிமாவில் வர மாதிரி எல்லாமே ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த உலகத்திலேயே மேடம் வர அந்த ஒரு பஸ்ஸு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அந்த பஸ்ஸு ஏன் ஒரு நாளில் ஒரே ஒரு வாட்டி மாத்திரம் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஆனோவா சார்? கலக்கல் சார். பார்த்து சார் கல். ஓ இப்போ கடைசி கேள்வி சார், நீங்கள் வந்து மேடமை நேரில் பார்க்குறப்போ உங்களுக்கு அப்படியே மூச்சு முட்டுது. உங்களோட மனசு வந்து அப்படியே உங்கள் தொண்டைக்கு போய் டப்பு 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 அப்படின்னு அடிக்குது. ஆனோவா சார்? எஸ் சார். காதல் சார், காதல். லவ், பிரேமம், இஷ்டம், மொஹபத். മനസ്സിലായിடும். நான் கூட இப்படி தான் சார். மரகதம் என்னை இப்படி தான் ஃபீல் பண்ண வச்சா. இந்த ஃபீலிங்லாம் போக போக குறைஞ்சிடும் சார். ஆனால் முதல் தடவை காதல் வரப்போ இதான் சார் அறிகுறி. ഈ മരകതം എന്ന് പറഞ്ഞത്? மரகதம் என்னோட கனவு சார். போக போக என் காதலி, இப்போ என்னோட பொண்டாட்டி. ஓ நைஸ். வீடு வந்து. ஓ ஓகே சார், பார்ப்போம் சார். ஓ மறந்துட்டேன், வெயிட்டாகவே இல்லை சார். தேங்க்யூ, நைஸ் மீட்டிங். ஆறுமுகம் ஆல்சோ வெரி நைஸ் மீட்டிங் யூ சார். தேங்க்யூ. பார்ப்போம் சார். சார் அவங்க போயிட்டாங்க சார். போயிட்டாங்க. ഞാൻ വെറുതെ. பரவாயில்ல சார், நான் கூட இப்படி தான் மரகதத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படி இருப்பா தெரியுமா சார் என் மரகதம்? முதல்ல எங்கள் ஊர் கோவிலில் தான் சார் பார்த்தேன். பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு, தலையில் மல்லிப்பூ, காதில் ஜிமுக்கி, காலில் கொலுசு,
எனக்கு அப்போ ஒரு 12 வயசு இருக்கும் சார். 12 வயசோ? ஆமாம் சார், எனக்கு 12 வயசு, அவளுக்கு 9 வயசு. அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கள் காதல். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவள் கோவிலுக்கு வருவா சார். நானும் அதுக்காகவே கோவிலுக்கு போவேன். பெரும்பாலும் என்னை கண்டுக்கவே மாட்டா. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்ப்பா சார். ஓர கண்ணால் ஒரு பார்வை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிடுவா. ஆனால் அந்த ஒரு பார்வை போதும் சார், அன்றைக்கி நாள் பூரா அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும் சார். പക്ഷേ ഈ കുട്ടി എന്നെ ഇതുവരെ നോക്കിയിട്ടില്ല. குட்டியா? കുട്ടിയെ சார் அவங்க பார்த்துருப்பாங்க சார். நீங்கள் தான் இங்கே ஒழிஞ்சிட்ருக்கீங்களே, அவங்க பார்த்துருந்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? എനിക്കറിയാം ആ കുട്ടി നോക്കിയിട്ടില്ല എന്നെ ഇതുവരെ. சரி விடுங்க சார். அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவில். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு சார். நானும் வளர்ந்தேன், ஒல்லியானேன், இப்போ இருக்கிற மாதிரியே அழகானேன். அவளும் வளர்ந்தா, உங்கள் மேடம் மாதிரியே அழகா தாவணி போட ஆரம்பித்தா, கண்ணுக்கு கீழே மை போட ஆரம்பித்தா. அவளோட ரெட்டை ஜடை கூட ஒத்த ஜடையாக மாறிச்சு. ஒரு நாள் வந்து அவள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவள் கையிலேருந்து கர்ச்சீஃப் கீழே வந்துச்சு சார். அவளும் பார்க்காம போயிட்டா. நான் உடனே டக்குன்னு ஓடி போய் அந்த கர்ச்சீஃப் எடுத்து அவள் முன்னாடி போய் நின்னேன் சார். அவள் என் கையில் இருந்த கர்ச்சீஃபை பார்த்தா, என்ன பார்த்தா, கர்ச்சீஃபை பார்த்தா, என்ன பார்த்தா. அப்புறம் மெதுவாக அந்த கர்ச்சீஃபை என் கையிலேருந்து வாங்கிட்டு என்னை பார்த்து சிரிச்சா சார். ஐயோ, இப்போ நினச்சா கூட. அதுக்கப்புறம் தினம் அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். நடப்பேன். நடக்கிறதுக்கு சோர்வாக இருந்ததுன்னா மாட்டு வண்டி, டிராக்டர் எது கிடைக்குதோ ஏறி உக்காந்துருவேன். ഇനിയിപ്പം ഞാൻ ട്രാക്ടറിലും മാട്ടുവണ്ടിയിലൊക്കെ പോകണമെന്നാണോ ആരോഗ്യം പറഞ്ഞത്? சார் முழு கதையை கேளுங்க சார். சரி. ஒரு நாள் வந்து காலேஜ் பஸ் ஸ்டாப்லேருந்து மரகதம் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. இப்போ உங்கள் மேடம் போனாங்க பாருங்க, அதே மாதிரி. திடீர்னு எங்கேருந்துன்னு தெரில சார், ஒருத்தன் சைக்கிளில் வந்து அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்டைலாக முடிவாரி இருக்கான், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான், ஜீன்ஸ் பேண்ட்டு, கையில் வாட்ச்சு, இதெல்லாத்தையும் விட சார் ஹீரோ சைக்கிள் வச்சுருந்தான் சார். அதுவும் லேட்டஸ்ட் மாடல் ஹீரோ சைக்கிள். நான் அப்படியே உடஞ்சி போயிட்டேன் சார். மரகதம் அவனை கண்டுக்கல. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில சார். அப்படியே அங்கேருந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டேன் சார். அன்றைக்கி நாள் பூரா சாப்பிடல, தூங்கலை. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சேன் சார். நேராக வீட்டை விட்டு வெளில வந்தேன். வாசலில் இருக்கிற டேப்புக்கு போனேன் சார். போய் பல் தேய்ச்சேன் சார். தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன் சார். அப்போ தான் சார் தோணுச்சு, இவ்வளோ வருஷமாக மரகதத்தை காதலிச்சிட்டு இருந்தது நான், மனசில் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தது நான். திடீர்னு நடுவில் ஒருத்தன் வந்து எப்படி அவளை கூப்பிட்டு போக முடியும்? அதை நான் எப்படி விட முடியும் சொல்லுங்கள்? எப்படி எப்படி? அதான் சார், அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இவ்வளோ நாளாக மரகதத்தை பற்றி நினச்சதை அவகிட்ட சொன்னதே இல்லையே. சொன்னால் தானே சார் தெரியும். அவளுக்கும் என் மேலே ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம் இல்லையா? சரியா புரியுதா சார்? அப்போ ஆறுமுகம் எந்தா செய்து? ஆறுமுகம் எந்தா செய்து? சாயங்காலம் மரகதம் எந்த வழியாக வருவாளோ அங்கே போய் நான் நின்னேன். இன்னைக்கு அவள் வரட்டும், எல்லாமே அவகிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிற முடிவோட. அவளும் வந்தா. ஆனால் அவளை பார்த்ததுமே வந்து நான் சொல்ல வச்சுருந்த எல்லாமே மறந்து போச்சு. ஆனாலும் நான் அவள் முன்னாடி போய் நின்று நான் சொன்னேன், என் பேர் ஆறுமுகம், எனக்கு உங்களை ரொம்ப நாளாக தெரியும். நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன். அவள் என்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. அவள் கண்ணில் சிரிப்பு இல்லை, முகத்தில் கோபம் இல்லை. நான் உடனே சொன்னேன், உங்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். யோசிச்சு சொல்லுங்கள். എന്നിട്ട് என்னட்டா ஒன்றுட்டும் இல்லை சார். அப்புறம் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். മരകതൊന്നും പറഞ്ഞില്ല? ഒന്നും പറഞ്ഞില്ല. ഹായ്, ഈ പെൺകുട്ടികളൊക്കെ എന്താ ഇങ്ങനെ? പോട്ടെ, എന്നിട്ട് എന്താണ്ടായ? அப்புறம் ஒரு 2 வாரம் அந்த பக்கமே போகல சார். அவள் வந்து என்னை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டான்னு வைங்களேன், என்னால் அதை தாங்கிக்க முடியாது. ஒரு 2 வாரம் கழித்து நான் கோவிலுக்கு போனேன் சார். இனிமே கடவுள் விட்ட வழி அப்படின்னு. கோவிலுக்குள்ளே நுழையிறேன் சார். அவள் அங்கே நின்றுட்டுருக்கா. என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டா சார். பயங்கர கடுப்பு சார். நேராக சன்னிதானத்துக்கு போய் கடவுளை கண்டபடி திட்டினேன். இப்படி வந்து முடியறதுக்கு தானா இவ்வளவும் நடக்கணும்? கடவுளாலே முடியலன்னா எப்படி சொல்லுங்கள்? சரியா?
என்ன பண்ணுறதுன்னே தெரில சார். அப்படியே எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கோவிலை விட்டு வெளில வந்தேன். வெளில வரேன், ஒரு பேப்பர் வந்து என் மேலே விழுது. திரும்பி பார்க்குறேன், டக்குன்னு ஒரு உருவம் மரத்துக்கு பின்னாடி போகுது. எனக்கு அப்படியே படபடன்னு ஆரம்பிச்சிச்சு சார். நான் குனிஞ்சு அந்த பேப்பரை மெதுவாக எடுத்து பிரித்து படித்தேன். அதில் எழுதியிருந்தது, என் பேர் மரகதம், நீங்களும் எனக்கு ஸ்பெஷல். ഓ കലക്കിയില്ലേ. ഹീറോ സൈക്കിൾ ഇല്ലെങ്കിൽ എന്താ, ആറുവൻ തന്നെ ഹീറോ. ஆறுமுகம் ஹீரோ தான் சார். ஆனால் இந்த கதை நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னு புரியுதா? ரோடை கிராஸ் பண்ணணும் சார், இல்லாட்டி எங்கேயுமே போக மாட்டீங்க. யோசிங்க. சார், ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் ஏன் மேடம் கிட்ட போய் பேசக்கூடாது? അത് അത്ര എളുപ്പമല്ലടോ. அதான் சார், ஏன்? ആറുവൻ തനിക്ക് എന്താ കണ്ണ് കണ്ടോടെ? கண்ணா? என்ன சொல்கிறீங்க? താൻ ആ കുട്ടിയെ കണ്ടിട്ടില്ലേ? നല്ല വെളുത്തിട്ടാ, നല്ല ഭംഗിയുണ്ട്. ഞാനാണിങ്ങനെ കറുത്തിട്ടു. சார் கருப்பா? சார் கருப்புக்கு 7 அழகு சார். நீங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பார்த்துருக்கீங்கல்ல, அவர் கூட தானே கருப்பு? ഹേ, രജനീകാന്ത് മെലിഞ്ഞിട്ടല്ലേ, ഞാൻ തടിച്ചിട്ടും. அப்படி பார்த்தா உங்களோட சூப்பர் ஸ்டார் மோகன்லால், அவரும் தடிச்சிட்டு தானே? ഓ, മോഹൻലാൽ അവിടെ കിടക്കണം, ഞാൻ അവിടെ. சார் அப்படி பார்த்தா ரஜினிகாந்த், மோகன்லால் ரெண்டும் சேர்ந்து நீங்கள் ஒரு ரஜினிலால் சார். ശരിക്കും? ஆமாம் சார், ரஜினிலால். രജനീലാൽ. ஐயோ, நீங்கள் சிவாஜி படம் பார்த்துருக்கீங்களா? சிவாஜி படம் பார்த்துருக்கீங்களா? அதான் சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க. இந்த மாதிரி முக்கியமான படம்லாம் பார்க்கணும் சார். சிவாஜி படத்தில் என்ன ஆகும், நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன நினைப்பாரு, நம்ம கருப்பாக இருக்கிறதுனால ஷ்ரேக் நம்மளை பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு போய் வெள்ளையெல்லாம் அடிச்சுட்டு கமல்ஹாசன் மாதிரி வந்து நிற்பார். அப்போ ஸ்ரே என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து கலர்லாம் முக்கியம் இல்லை, நம்ம பேசி பழகணும் அப்படிம்பாங்க. മനസ്സിലായി? മനസ്സിലായി, മനസ്സിലായി. டைம் என்னாச்சு சார்? டைம் 6:45. 7 மணி ஆச்சுன்னா நான் மரகதத்துக்கு ஃபோன் பண்ணணும் சார். ஓ, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் டான்னு 7 மணிக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன். ഓ, ആറുമുഖം. അന്ന് എന്നിട്ട് എന്താ ഉണ്ടായേ? என்னது சார்? മരകതത്തിന് അന്ന് കത്തൊക്കെ കൊടുത്തില്ലേ താൻ? ஓ, அதுக்கப்புறம் என்ன சார், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சந்திப்போம். திருட்டுத்தனமா பனந்தோப்பில் ஆலமரத்துக்கு கீழே எங்கள் ஊர் ஓரமாக ஒரு குட்டி செவுரு ஒன்று இருக்கும். அந்த செவுரு மேலே உக்காந்துக்கிட்டு ஊர் வம்பெல்லாம் பேசுவோம். அவளுக்கு பிடிச்ச பாட்டை பற்றி அவள் சொல்லுவா, எனக்கு பிடிச்ச படத்தை பற்றி நான் சொல்லுவேன். எதை பற்றியுமே கவலைப்படாமல் சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருப்போம் சார். இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே, இந்த டப்பு 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 டப்பு, அதுக்கப்புறம் மூச்சு முட்டுறது, இதெல்லாம் வந்து குறைஞ்சு ஒரு மாதிரி அமைதியாக தோணுச்சு சார். எனக்குன்னு ஒருத்தி இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னு. அந்த மாதிரி தோணும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக மனசு வந்து டப்பு 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 டப்புன்னு அடிக்கும் சார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் வருஷம் போச்சு சார். நானும் என்னோடய டிப்ளமாவை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என்னாச்சு, மரகதத்தோட அப்பா அம்மா வந்து அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி வெளியூர்லேருந்தெல்லாம் 2-3 பேர் வந்து சம்மந்தம் பேசுகிறாங்க, முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, நீங்கள் முதல்ல வந்து என் அப்பா கிட்ட பேசுங்க அப்படின்னா. நானும் போனேன் சார். ஆனால் எனக்கு ரொம்ப பயம். முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அதை விட இனிமே நீ என்னோட பொண்ணை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பெருசாக கலாட்டா பண்ணிட்டாருன்னா, ஐயோ. அதனால தான் சார் நான் என்ன பண்ணேன், அவர் வயலில் இருக்கிற சமயமாக பார்த்து அவர்கிட்ட போய் பேசினேன். அப்போ தான் வந்து அவர் கத்தினா கூட வேற யாருக்கும் கேட்காது பாருங்க. ஆனால் அவர் முன்னாடி போய் நின்னப்போ தான் பார்த்தேன், அவர் கையில் பெரிய கத்தி. பயந்துக்கிட்டே சொன்னேன், ஐயா நான் ஆறுமுகம், மளிகை கடை வச்சிருக்கிற முத்துசாமியோட பையன்.
அவர் என்னை பார்த்தாரு இப்படி முறைச்சு பார்த்துட்டு அதுக்கு ஓ. அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் உடனே சொன்னேன், உங்கள் பொண்ணு மரகதத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா, நீங்கள் அவளை எனக்கு கட்டி வச்சிங்கன்னா நான் அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்தேன். ஓ கலக்கி. கலக்கியெல்லாம் இல்லை சார், நீங்கள் வேற. அவர் என்னை அப்படியே முறைச்சாரு. கையில் இன்னும் அந்த கத்தி இருக்குது. எடுத்துட்டு இங்கே வரைக்கும் வந்து வச்சுட்டாரு. எப்படிடா என் பொண்ணை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்ப, எப்படி ராணி மாதிரி வச்சு பார்த்துப்ப, உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாரு, என் பொண்ணுக்கு வந்திருக்கிற மற்ற 2 சம்மந்தம் பற்றி தெரியுமா? ஒருத்தர் வந்து சிட்டியில் சூப்பர்வைசராக இருக்கார், இன்னொருத்தர் இங்கே கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு. உனக்கு என்னடா வேலை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சார் எனக்கு தோணுச்சு, அவர் சொன்னது சரிதான். எனக்கு ஒரு வேலை கிடையாது, சம்பளம் கிடையாது, சொத்தும் கிடையாது. நான் எப்படி அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் உடனே சொன்னேன், ஐயா உங்களுக்கு பதில் நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். എന്നിട്ട് പിറ്റേ ദിവസം പോയോ? இல்லை சார், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் முனீர்னு சிங்கப்பூரில் இருந்தான். அவனுக்கு உடனே நான் ஃபோன் பண்ணி, உன்னால் எனக்கு சிங்கப்பூரில் வேலை வாங்கி தர முடியுமாடா அப்படின்னு கேட்டேன். அவனும் வந்து கான்ட்ராக்டர்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னா. அடுத்த நாளே சார் நான் திரும்ப வயலுக்கு போனேன். மரகதத்தோட அப்பா அதே கத்தியை வச்சுட்டு அங்கேயே நிற்கிறார். நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான், அந்த வேலை கிடச்சிதுன்னா நீங்கள் மரகதத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் திரும்ப முறைச்சி பார்த்தார். கையில் இன்னும் கத்தி இருக்குது. டப்புன்னு கத்தியை கீழே போட்டு கை கொடுங்க மாப்பிள்ள அப்படின்ட்டாரு. സമാധാനം. മരകത്തിൻ്റെ അച്ഛൻ അറ്റ്ലീസ്റ്റ് വിവരങ്ങളുണ്ട്. ஆமாம் சார், அவர் கத்தியை கீழே போட்ட அடுத்த வாரமே சார் எனக்கு வேலையும் கிடச்சிருச்சு. ஓ. பாஸ்போர்ட்டும் ஏற்பாடு பண்ணியாச்சு. என்னோட அப்பா அம்மா வந்து முறைப்படி அவங்க வீட்டுக்கு போய் சம்மந்தமும் பேசிட்டாங்க. ഓ. நான் சிங்கப்பூர் வரத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி கல்யாணமும் ஆயிடுச்சு சார். അപ്പം അങ്ങനെയാണ് മരകതം ആറുമുഖത്തിൻ്റെ പൊണ്ടാട്ടിയായത് അല്ലേ? ஆமாம் சார், மரகதம் ஆறுமுகமோட பொண்டாட்டி. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவை மரகதம் என் பக்கத்தில் வந்து உட்காரும்போது அப்படியே இந்த உலகமே வந்து என் காலுக்கு கீழேங்கிற மாதிரி தோணுச்சு சார். மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுது சார். எட்டு வருஷம் காதல் சார், 8 வருஷம். ഇപ്പോൾ മരകതം നാട്ടിലല്ലേ? ഈ അടുത്തെല്ലാം പോയിരുന്നോ ആറുമുഖം നാട്ടിലേക്ക്? இல்லை சார், ஒரு 6 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன். ஓ. ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். എന്ത് പറ്റി? எனக்கு வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுனில் வந்து ஒரு பெரிய மளிகை கடை ஒன்று வைக்கணும் சார். அந்த மளிகை கடை பக்கத்துலேயே சின்னதாக ஒரு வீடு. நான், மரகதம், எங்களோட குழந்தைங்க சந்தோஷமாக இருக்க. இந்த படத்துலலாம் வந்து கடைசியில் சுபம் அப்படின்னு போடுவாங்களே, அது மாதிரி. அதுக்கு காசு சேர்க்கணும் சார். அதனால தான் நான் இங்கே, மரகதம் அங்கே. ഇനി ഇതിനൊക്കെ എത്ര നാളെടുക്കുന്ന ആറുമുഖം പറയുന്നത്? தெரியல சார், இப்போதைக்கு ஒரு பாதி காசு சேர்த்துருக்கேன். இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் தெரியல சார். அதை பற்றிலாம் யோசிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது சார். ஆனால் ஒன்று சார், உங்களுக்கு வந்து இந்த ரோடு தான் சார் கிராஸ் பண்ணணும். எனக்கு ஒரு கடலே இருக்குது சார் தாண்ட. ஓகே சார், 7 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் மரகதம் கிட்ட பேசணும். பார்ப்போம் சார். ഓക്കെ. ம்.
சார் இதை போய் மேடம் கிட்ட கொடுங்க சார். சார் போய் மேடம் கிட்ட போய் கொடுங்க சார். சார் அவங்க கீழே போட்டுட்டாங்க சார், சீக்கிரம் போய் கொடுங்க சார். சார் இதான் சார் பேசுறதுக்கு சான்ஸ். போங்க சார். சார் மேடம் போறாங்க சார். சார் போங்க சார், போய் கொடுங்க சார், போங்க. லேப்டாப் பேக் ரொம்ப முக்கியம், போங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். மேடம் 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 I'm so sorry to disturb you. Is this yours? It is lying there. I thought I'll just give it back to you. Is this pen yours? ये आपका है? ഇത് കുട്ടിയുടെ ആണോ? ഓ ഈ പറഞ്ഞ ഭാഷകളൊക്കെ എനിക്കറിയാം, ഈ അവസാനത്തെ ഉൾപ്പെടാം. പക്ഷെ ഈ പേന എൻ്റെ അല്ല. ഞാൻ സത്യമായിട്ട് ഇതൊക്കെ സാരമില്ല. മലയാളിയാണല്ലേ? അതെ. ഇവിടെ എന്ത് ചെയ്യാ? സോഫ്റ്റ്വെയർ എഞ്ചിനീയറാ. ഓ, നാട്ടിലെവിടെ? നാട്ടിൽ തൃശ്ശൂർ. തൃശ്ശൂർ എവിടെ? തൃശ്ശൂർ ആ പൂരം അല്ലല്ല റൗണ്ടില് ടൗണില്. ആ, തൃശ്ശൂർ എൻ്റെ ഒരു അമ്മായി ഉണ്ട്, കിഴക്കേക്കോട്ടയ്ക്ക് അടുത്ത്. ആ. ഞങ്ങൾ പൂരം കാണാൻ അവിടെ വരാറുണ്ട്. അയ്യോ പൂരം ഞാനും കാണാറുണ്ട്. ഓ നല്ല കാര്യം. എന്നാൽ ആ പേന കിടന്നിടത്ത് തന്നെ കൊണ്ടിട്ടുള്ളൂ. അതിൻ്റെ യഥാർത്ഥ ഉടമസ്ഥ വന്ന് നോക്കിയാലോ? സോറി ഞാൻ ഇവിടെ അടുത്താണല്ലേ താമസം? അതെ. ഇടയ്ക്ക് ബസ് സ്റ്റോപ്പിൽ കാണാറുണ്ട്. ഓ എന്നാ ശരി. வாங்க சார். சார் மேடம் என்ன சொன்னாங்க சார்? ഞങ്ങൾ സംസാരിച്ചു, എന്നെ കാണാറുണ്ടെന്ന് പറഞ്ഞു. എൻ്റെ വീട് എവിടെയാന്ന് ചോദിച്ചു. சார் மேடம் உங்களை பார்த்துருக்காங்க, உங்களோட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. கலக்கிட்டீங்க சார். ശരിക്കും சரிக்கும் சார், கை கொடுங்க, கலக்கிட்டீங்க. முதல்ல பேக்கை பிடிங்க. மரகதத்துக்கு ஃபோன் பண்ணி சார் மேடம் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காருன்னு சொல்லணும். അതിന് മരകത്തിന് എന്നെ അറിയോ? எல்லாம் அறியாம சார், நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் முதல்ல மேடம் பஸ் ஸ்டாப்பில் பார்த்ததுலேருந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். சார் இதை மறந்துட்டு போறீங்க சார். അത് ആറുമത്തിനാ വെച്ചോളൂ. எனக்கா? இங்கிலீஷில் இருக்கே. கோ பேக் டு மரகதம். செக்கா சார்? എന്തായിരുന്നു കവറിൽ? എന്തായിരുന്നു ആ കവറിലെന്ന്? ഓ അത് അവനെ റോഡ് കിടക്കാൻ സഹായിച്ചു, ഞാൻ അവനെ കടൽ കിടക്കാൻ സഹായിച്ചു, അത്രേ ഉള്ളൂ. എന്ത്? റോഡ് കിടക്കാൻ സഹായിക്കുക? അതൊരു നീണ്ട കഥയാ.